ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கார சட்னி ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைன்னு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற பொருளே இந்த தனி மிளகாத்தூள் தான். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாவை சேர்க்காம இந்த மிளகாத்தூளாக சேர்க்குறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு தாளிச்சாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும், அப்போ தான் பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். அதனால இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சட்னி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம சட்னி நல்லா கொதிக்க வைக்கிறப்போ அந்த கலர் தானாகவே வந்துடும். இந்த சட்னி இட்லி தோசைன்னு ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.